ஒரு ஸ்டாக் மல்டி பேக்கர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது மல்டி பேக்கர்ஸ்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா எல்லாருமே மில்லியனியர்ஸ் ஆகிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளால செய்ய முடியும். அடுத்த மல்டிபேக்கர்ஸ் ஆக இருக்கக்கூடிய கம்பெனிஸை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆனா லாங் டைம் பொட்டன்ஷியலா இருக்கலாம்னு பல இன்வெஸ்டர்ஸ் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய 5 ஸ்டாக்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கை எல்லாருக்குமே தெரியும். ஆயில் பிசினஸ் மட்டும் இல்லாமல் ஜியோ, ரீட்டைல், டிஜிட்டல் பிசினஸ் மற்றும் புதிய டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்லயும் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஜியோ இந்தியாவில் மிகப்பெரிய டெலிகாம் நெட்வொர்க்குகளில் ஒன்று. ரிலையன்ஸ் ரீட்டைல் மூலம் வேகமாக வளருது. அதனால லாங் டைம்க்கு இந்த கம்பெனிக்கு growth பொட்டன்ஷியல் இருக்குன்னு பல இன்வெஸ்டர்ஸ் நம்புறாங்க. ஆனா காம்படிஷன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான ரிஸ்கையும் கவனிக்கணும். இரண்டாவது ஸ்டாக்காக டாடா மோட்டார்ஸ். இந்த கம்பெனி கார், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வச்சிருக்கு. குறிப்பாக இவி மோட்டார்ஸ் வளர வளர டாடா மோட்டார்ஸ்க்கும் நிறைய growth கிடைக்கிறது. ஜாக்வார் லேண்ட் ரோவர் மூலம் இந்த கம்பெனிக்கு ஒரு பிளஸ். ஆனால் ஆட்டோ செக்டார் சைக்கிள் மற்றும் குளோபல் மார்க்கெட் சேலஞ்சஸ் பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கலாம். நம்ம மூணாவதா பார்க்க போற ஸ்டாக் எல்என்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி என்று பல செக்டார்ஸ்ல பிசினஸ் இருக்கு. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிகமாக வரதுனால இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் கூட அதிகரிக்கலாம். அதனால லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் இருக்கு. நம்ம நாலாவதா பார்க்க போற ஸ்டாக் ட்ரெண்ட். இந்த கம்பெனியோட ஜூடியோ, வெப்சைட் பிராண்ட் சம growthல இருக்கு. ரீட்டைல் பிசினஸ் இந்தியாவுல இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கனால ட்ரெண்டுக்கு ஃபியூச்சர் growthக்கு சான்ஸ் இருக்கலாம். ஆனா வேல்யூஷன் ரொம்ப ஹையா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் பிஇஎல். இந்த கம்பெனி டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் செக்டார்ல ஒரு முக்கியமான பிளேயர். கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகரிச்சா பிஇஎல் முதலான கம்பெனிஸ் பெனிஃபிட் கிடைக்கலாம். லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த 5 ஸ்டாக்கும் ஃபியூச்சர்ல நல்ல growth கொடுக்கும்னு மார்க்கெட்ல பேசப்படுற கம்பெனி. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல கேரண்டின்னு எதுவுமே கிடையாது. அதனால பினான்சியல் ரிஸ்க், வேல்யூவேஷன், டெபிட், ப்ராஃபிட் growth எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரியான ஸ்டாக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இன்வெஸ்ட் பாதையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.